ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய விதமான மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க. சவுத் சைடெலாம் போனால் தேங்காய் அரைச்சி விட்டு மீன் குழம்பு செய்வாங்க. அதுக்கப்புறம் வேறு சில சைடெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி விட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம சென்னை சைடில் பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே யூனிக்காக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த மீன் குழம்பு. ஆனால் இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நாக்கு மீன் எடுத்திருக்கேன். மீன் முட்டையும் இதில் இருக்குது. இது எல்லா மீனையும் போட போகிறதில்ல. தலை, வால், கொஞ்சம் உடம்பு மட்டும் போட்டுட்டு சிலதெல்லாம் வறுக்க எடுத்து வச்சிடலாம். இதை க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான். ஸோ செக்கு நல்லெண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கிறது. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் எப்போவுமே மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா? செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம். இதோட கொஞ்சம் கடுகும் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். இந்த சமயத்தில் ஒரு 5-6 மிளகு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 2 கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோமோ, எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா, கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது இன்னும் சட்டியில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சட்டி வச்சுருந்தீங்க, மீன் சட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பெரிய வெங்காயம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நமக்கு குழம்பு. அதுக்காக தான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக வதங்கி எண்ணெய் வெளியில் வர டைமில் நம்ம இதுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி ஏற்றி இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி தக்காளியுமே நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகா பொடி இருக்குது இல்லையா, வீட்டு மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி, இது ஒரு 2 ஸ்பூனும், பச்சை மிளகா கீரி அதில் 1 சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி எப்படி அரைக்கணும், வீட்டு மிளகா பொடி அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிளகா பொடி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லாதவங்க மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூனும், தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். காரம் விருப்பப்படுறவங்க நிறைய போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஒரு பிடி போட்டாச்சு. இது நல்லா இப்போ கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி எண்ணெய் லைட்டாக மேலே வர டைமில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம். அந்த புளியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஃபுல்லாக சுண்டி அந்த எண்ணெய் மேலே வர டைமில் நம்ம மீன் போடணும். அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிடணும். இப்போ பாருங்கள், நான் மீன் சேர்க்குறேன். இதை ஃபுல்லாகவே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மிளகா நெடி எல்லாம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா தான் நான் மீன் சேர்க்குறேன். இந்த டைமில் ரொம்ப கலரக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் மிளகா பொடி, உப்பெல்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெயில் நம்ம மிளகாவை நல்லா வறுத்துறதுனால மிளகா நெடி ரொம்ப அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூட்டில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம சூப்பரான மீன் குழம்பு. சுட சுட சாப்பாட்டுக்கு இதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் நல்லா ஊறி
நம்ம காலையிலே பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டாலோ இல்லைனா மறுநாள் நம்ம வச்சு சாப்பிட்டாலோ நல்ல மீன் இதில் ஊறி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் முட்டையோடு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு இந்த மீன் குழம்பு வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அரைச்சி விட்ட மீன் குழம்பு மாதிரி செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு அந்த மீன் குழம்பு வந்து பிடிக்காது, இந்த மாதிரி தான் பிடிக்கும். சுட சுட இட்லிக்கெல்லாம் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூடான சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.